ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்வரம் கி மாத்ராயே. ஸ்வர் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், வவ்வல்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா. வவ்வல்ஸுடைய சவுண்ட்ஸ், அதனுடைய சிம்பிள்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்வருடைய சிம்பிள்ஸ் எத்தனை சிம்பிள்ஸ் இருக்குன்னா 10 மாத்ராயின்னு சொல்லுவோம். வர்ணமாலையில் மொத்தம் 10 சிம்பிள்ஸ் இருக்குது. அது என்னென்ன சிம்பிள்ஸ் அப்படின்றது நான் கீழே ரைட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கோயி மாத்ரா நகி ஹை, இதில் எந்தவித சிம்பிளும் கிடையாது. எப்படி அப்படின்னு பார்த்தா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார் ரைட் பண்ணுறோம், இங்கே கோடு ஏதாவது எழுதுகிறோமா, இல்லை ஃப்ரண்ட்டில் எடுக்கிறோமா, இல்லை மேலே குக்கி ஏதாவது போடுறோமா, எதுவுமே கிடையாது. அப்போ இது சவுண்ட் அப்படின்றதுனால க அப்படின்னு ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஆன்னு ரைட் பண்ணுறோம், அதுக்கு இங்கே ஒரு ரேக்கா மாதிரி ஒரு கோடு மாதிரி போடுறோம், அந்த லைன் மாதிரி. அதுதான் க பக்கத்தில் அந்த லைன் போடும்போது கான்னு மாறும். நெக்ஸ்ட்டு ஈ சவுண்டு, ஈக்கு ஃப்ரண்ட்டில் கொக்கி எடுக்கிறோம், அப்போ கீ ஃப்ரண்ட்டில். ஈ சவுண்டில் பேக்கில் ரைட் பண்ணுறோம், பின்னாடி எழுதுறதுனால கீன்னு வரும். ஊக்கு கீழே லெட்டர்ஸ்க்கு கீழே இந்த மாதிரி சி மாதிரி இந்த டைரக்ஷனில் போடுறோம், கூன்னு சொல்லணும். ஊக்கு ஜஸ்ட் லைட்டாக இந்த ரைட் சைடில் பண்ணுறோம், கூ. ரீ ப்ரொனன்சியேஷனில் க்ரூக்கு இந்த சிம்பிள் போடுறோம், க்ரூ அப்படின்றோம். ஏக்கு மேலே ஒரே ஒரு ரேக்கா மாதிரி, தட் மீன்ஸ் நம்ம தமிழில் ஒரு சுழி கொம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி போடுறோம். கா மேலே ஒரு ரேக்கா. ஐயில் 2 சுழி 2 ரேக்கா போடணும். கா மேலே 2 ரேக்காஸ் போட்டோன்னா ஐ சவுண்டு. பட் இங்கே ரைட் பண்ணும்போது 1 தான் போடணும். நெக்ஸ்ட்டு ஓவுடைய சிம்பிள் என்னென்னா, பக்கத்தில் இருக்கிற ரேக்காவும் மேலே இருக்க ஒரு ரேக்கா, பக்கத்தில் இருக்க அந்த ஒரு கோடு போட்டு மேலே இந்த சுழி மாதிரி சுழிக்கிறது. இந்த பாருங்க, கோ. அவுக்கு பக்கத்தில் இருக்க கோடு மேலே 2 சுழி இருக்கு பாருங்கள், அதுதான் கவு. அப்போ இது கவுண்ட் பண்ணி பார்த்தா மொத்தம் 10 மாத்ராஸ் இருக்கும். அதுதான் ஸ்வருடைய சிம்பிள்ஸ். இதெல்லாம் ஸ்வருடைய சிம்பிள்ஸ், வவல்ஸுடைய சிம்பிள்ஸு, அதனுடைய சவுண்டு. நெக்ஸ்ட்டு நம்ம அகன்னு ஒன்று ரைட் பண்ணுவோம் இல்லையா. நான் ஆல்ரெடி ஐ டோல்டு அகன்றது என்ன அப்படின்னா அயோக்வாக அக்ஷர்னு சொல்லுவோம். அயோக்வாக அக்ஷர் அப்படின்றது என்ன அப்படின்னா, அம்முக்கு மேலே ஒரு பிந்து இருக்குது பாருங்கள், டாட்டு. அது அனுஸ்வாராக மாறிடும். அகக்கு 2 பிந்து இருக்கும்போது அது விசர்கவாக மாறிடும். அனுஸ்வாரன்றது என்னென்னா, நம்மளுடைய வவ்வல்ஸ் கான்சோனண்ட்டில் பஞ்சமாக்ஷரம் இருக்கும், அந்த பஞ்சமாக்ஷருடைய சிம்பிள் தான் பிந்து. அதனால் இதை நம்ம கவுண்டிங்கில், மாத்ராவுடைய கவுண்டிங்கில் நம்ம எடுத்துக்கக்கூடாது. மாத்ரா எத்தனை இருக்குது, வவல்ஸில் எத்தனை மாத்ரானா இதை மட்டும்தான் நம்ம சொல்லணும். ஓகேவா?